ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அன்போட நித்யாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாம் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் அயலி ஷூட்டிங்ல இருக்கேன். ஸோ உங்களோட எல்லாம் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. புதுசா ஒரு சீரியல் பண்றோம் அப்படின்னாலே அந்த அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, கூட ஆக்ட் பண்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு புது ஃபேமிலி உருவாகிற மாதிரி தான். ஒரு 2 மாசமா நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க நிறைய தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பல ஆர்டிஸ்டுகள் இங்க இருக்காங்க. ஸோ எல்லாரையும் நீங்க இன்னைக்கு என் கூட பார்க்க போறீங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, புதுசா வந்த குழந்தைங்களும் சரி இல்ல பழகினவங்களும் சரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் என்கிட்ட பழகுறாங்க. அப்போ என்ன தோணுதுன்னா, லைஃப்ங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம மனசுல எதுவும் இல்லாம நம்ம ரொம்ப தெளிந்த நீரோடை மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள கிட்ட வரவங்க நம்ம கிட்ட பேசுறவங்களும் பழகுறவங்களும் அதே அன்பை திருப்பி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எஸ்பெஷலி எங்க அயலி குடும்பம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அதனாலதான் அவங்க எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இருக்கேன். வாங்க ஒருத்தரா போய் பார்ப்போம். இவங்க ஆர்த்தி ராம். இவங்களை நீங்க நிறைய சீரியல்கள்ல பலவிதமான கேரக்டர்ஸ்ல பாத்திருப்பீங்க. நானும் இவங்களை மின்னலேன்னு ஒரு சீரியல் ஒர்க் பண்ணோம். ஆனா காம்பினேஷன்ஸே கிடையாது. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு போவேன், அவங்க வருவாங்க, நான் வருவேன், அவங்க போவாங்க, ஹலோ அப்படின்னு சொல்றதோடதான் இருந்தது. இதுலதான் நாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நிஜமாவே இவங்க ஒரு பலாப்பழம் அப்படின்னு சொல்லலாம். டக்குனு டென்ஷன் ஆவாங்க, கோபம் ஆவாங்க. ஆனா மனசு ரொம்ப நல்ல மனசு, பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க. என்ன சொல்றது, சீரியல்ல நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டாலும் பர்சனலா நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருப்போம். ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டா கூட ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ வெரி வெரி வெல். ஐ அம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஆர்த்தி. நீங்க எனக்கு பொண்ணா நடிக்கிறாங்க ஸ்வேதா. நாங்க மலர்களுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றோம். அத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்றோம். சில பேரோட என்னன்னா, நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். ஆனா எப்ப பாக்குறோமோ எப்போ பேசுறோமோ அப்போ அதே அன்பு, அதே ஒரு பாசம் அப்படியே நீடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு செல்லம் தான் இந்த ஸ்வேதா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. இதுல இவளோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அயலியில எனக்கு ஒரு அற்புதமான ஒரு மகன் இருக்காரு. பாவம், முதல் பொண்டாட்டி இறந்துட்டாங்க, 2வது பொண்டாட்டி படுற பாடு, வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம, அதுக்கு நடுவுல கால் நடக்க முடியாம, இப்படி ஒரு நல்ல கதாபாத்திரத்தை யாருக்கு கொடுத்தா சரியா நடிப்பாங்கன்னு யோசிச்சு எங்க கம்பெனில இருந்து திரு ரிஷி அவர்களை கூட்டிட்டு வந்தாங்க. நானும் ரிஷியும் பல வருஷமா பழக்கம். எங்கெங்கயோ பார்ப்போம், பேசுவோம், ஆனா ஒன்னா ஒர்க் பண்ணதில்லை. எனக்கு ரிஷி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அக்கான்னு அவர் கூப்பிடுறது ரொம்ப அழகா இருக்கும். ரிஷி நினைச்சாலே அவர் கூப்பிடுற அந்த அக்கா தான் காதல் வலிக்கும். ஐ எம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ரிஷி. எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு தம்பி, மகனா நடிக்கிறாரு, ஆனா பிடிச்ச ஒரு தம்பி. நீங்க சொல்லுங்க. இது மனுக்குட்டி. நான் இந்த சீரியல்ல தான் பார்த்தேன். முதல் நாளே பார்த்தோன்னு இந்த பொண்ணு பிடிச்சிருச்சு. அப்படியே குட்டி பூனை மாதிரி அப்படி கண்ண சுட்டிட்டு இருந்தா, அழகா இருந்தா. சோ அப்பல இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் நாங்க. நீங்க சொல்லுங்க, என் கூட ஒர்க் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது ஒரு நம்ம ஒரு பைபிளோடயோ இல்ல ஒரு பகவத்கீதாவோடயோ அப்படி லிட்டரலி அந்த மாதிரி ஒரு டிராவல் தான். சோ ஒரு பேசும் பகவத்கீதா, பேசும் ஒரு பைபிள் கூட இருந்தோம்னா எப்படி இருக்குமோ, பிகாஸ் யூ கீப் கெட்டிங் தோஸ் பாசிட்டிவிட்டி. அது மேம்ட அவ்வளோ இருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் ஆகட்டும் இல்ல பர்சனல் ஆகட்டும், அது எல்லாமே நம்மளுக்கும் நிறைய பேசிட்டே இருப்பாங்க. அப்போ we will be like, ஐயோ எவ்வளவு ஹார்ட்ஷிப் பார்த்துட்டு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. சோ நம்ம எல்லாம் எதுவும் எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பிடிச்ச ஒரு தம்பி. நீங்க சொல்லுங்க, என் கூட நடிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? அக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு கனவு இருக்குன்ற மாதிரி உண்மையா. நான் ஆக்சுவலி விசு சார் படத்துல பேசுறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ நிறைய சொல்லுவாரு. அப்புறம் அக்கா சொன்ன மாதிரி நிறைய இடத்துல இந்த 20 years, more than 20 years நினைக்கிறேன், அப்பப்போ மீட் பண்ணிப்போம், பேசிப்போம், அக்கான்னு பேசிப்போம், சரி தம்பி அப்படின்வாங்க. பட் ஒன்னா ஒர்க் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அற்புதமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. பட் அது நீங்க பார்த்துட்டு தான் மீது எப்படி இருக்குன்னு சொல்லும். முக்கியமான விஷயம், அக்கா எனக்கு அம்மாவா பண்றாங்க. அது போட்டி போட்டு நடிக்கிறோம். உங்களுக்கு என் கூட ஒர்க் பண்றது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்காம ஒழுங்கா சொல்லு. எனக்கு நித்யா ஆண்டின்னு கூப்பிடுவேன். ஆனா என்னோட அம்மா தான் இவங்க. அது எப்பவுமே எனக்கு ஏதாவது ஒரு டவுன் ஏற்பட்டுச்சுன்னா உடனே இவங்க நினைச்சுப்பேன். போன் கூட பண்ண தேவையில்லை. இவங்க நினைச்சுப்பேன்னா, அவங்களே அவங்க ஜாலியா இருக்காங்க, நம்மளே அவங்க கவலை பண்ணணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ், எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கேரி பண்றவங்க எங்க நித்யா அம்மா. So I love you, mommy. Thank you. God bless you. God bless you. எப்பவுமே நான் அதை நினைப்பேங்க, நம்ம இருக்கிற இடத்துல முகத்துக்கு முன்னாடி கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறத விட, நம்ம இல்லைன்னா கூட நம்மள நினைக்கும் போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஒப்பீனியன் நம்மளை பத்தி வருதுன்னா,
அது வந்து நல்ல நாம உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அது கடவுளோட படைப்பு எந்த அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அது சொல்லியிருக்காங்க. கூட போடுவேன். சில பேர் வந்து ரொம்ப உரிமை கொண்டாடுவாங்களா, அம்மாவோட ஒரு உரிமை கொண்டாடுறாங்க. உனக்கு ஒரு இடம் தனியா இருக்குடா, அது எப்பவுமே a sweetheart in that way, and I'm so happy இந்த ஒரு சீரியல்ல வந்து இவ்ளோ ஒரு legendary actors கூட எல்லாம் நம்மளுக்கு ஆக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரீன் வந்து ஸ்பேஸ் ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா I think I'm just lucky. Thank you so much. Hope to work again and again and again. We keep working, ma'am. Yeah. Working. God bless you. Yeah, thank you so much. So நீங்க எல்லாம் பாருங்க, இந்த அம்மாவும் பொண்ணும் இந்த அயலி சீரியல்ல என்ன பண்றோம் நீங்க பாருங்க. ஆனா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்க அம்மா கேரக்டர் பண்ணிட்டீங்க, அண்ணி அத்தை நிறைய பண்ணிட்டீங்க, இந்த பாட்டி கேரக்டர் எதுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க சொல்லுங்க. இல்லடா அது எப்படின்னா என்னால ஏத்துக்க முடியல. நித்யா அம்மா பாட்டியா வாட்ட சாப்பிடுங்க. இல்லடா நான் வந்து சினிமால வி.கே. ராமசாமி சார் வந்து சின்ன வயசுலயே முதல் படத்துல வரும்போதே வயசான கேரக்டர் தான் பண்ணாங்க. நான் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்து வந்தப்போ 25 வயசு வச்சுக்கேன். அப்போ வந்து சீரியல் கேட்கும்போது அக்கா அன்னிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்ல, அம்மா கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் உண்மைன்னு நடிக்க ஆரம்பிச்சேன். 25 வயசுலயே அம்மா ஆயிட்டேன். இத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கோம்ல. எனக்கு என்ன வித்தியாசமா பண்ணா பெட்டர் தானே. இப்ப நித்யா யாருங்கிறது இந்த பாட்டியினாலயோ அம்மானாலயோ மக்களுக்கு தெரிய போறது. சோ அதனால இப்போ வந்து ஒரு 3 சீரியல் போயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து லக்ஷ்மி, ஒரு குடும்பத்துக்காக காப்பாற்ற ஒரு நடுத்தர ஒரு தாய், அப்படி ஒரு மருமகளோட சண்டை போடுற ஒரு மாமியார் அப்படி இருக்கு. சண்டை போடுற மாதிரியா இருக்கா, கொஞ்சம் மாமியார் அப்படி. ஹாட் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் பிரின்சிபல். சோ அதுல கண்ணாடி எல்லாம் போட்டு வேற லுக்ல இருக்கும். இதுல வந்து ஒரு பாட்டி ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்ட்டு இந்த கேரக்டர் ட்ரை பண்றேன். நீ சொல்லு பாட்டி எப்படி இருக்காங்க சொல்லு. பாட்டி வந்து செம கியூட் பாட்டி. பாட்டி அம்மா அத்தை எல்லாமே செல்ல குட்டிக்குங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஆனா என்னன்னா ஒரு கேரக்டர் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்களாம் சீரியல் ரெகுலரா பாத்துட்டு என்னப்பா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனா தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ஒரு சீரியலுமே உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வேலை செய்ய, மினிமம் நான் சொல்றது 50 பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அவங்களுடைய குடும்பங்கள் இதை தான் நம்பி இருக்கு. ஸோ நாங்கள் இல்லாம எங்களுக்கு கிடைக்கிற கேரக்டர்ஸை நல்லபடி பண்ணணும். சீரியல் நல்ல வெற்றிகரமா போனாதான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பண்ணிட்டு இருக்கோம். இது அயலி ஒரு ஹிட் சீரியலாவே இருக்கு. போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். பார்த்துக்கிட்டே இருக்கு. நித்யாவோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட், எவ்வளோ கத்துக்கிட்டு அவங்க எவ்வளோ நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தோன்னே உங்க கூட நம்ம நடிக்கிறோமா அப்படி இருந்தேன் நானு. அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். எனக்கு மைண்ட்ல வந்தது அந்த இவங்க கிட்ட எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி பண்ணும், இது இப்படி பண்ணுமா நம்ம கேட்டோம்னா அவங்க அழகா அப்படியே நமக்கு சொல்லிடுவாங்க, இதை இப்படி பண்ணுங்க அதை இப்படி பண்ணுங்கன்னு. அதனால நான் வந்து செம்ம ஹாப்பி, ஜாலியா இருக்கேன். இவங்களும் இப்படி கியூட்டி பையங்க. ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதுல. இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுவோம். நிறைய ஒர்க் பண்ணலாம். நித்யாம்மா இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரையும் காமிச்சிட்டு இருக்காங்களே, அயலி எங்க அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இதோ நம்ம அயலி. இவங்களை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் ஒன்று சொல்லணும்னா, நான் வந்து ப்ரோமோல இவங்களை மீட் பண்ணேன். அப்ப எனக்கு அவங்க பழக்கம் இல்ல. யாரோ ஒருத்தவங்க ஊர்ல இருந்து ஒர்க் பண்றாங்க. வந்து நைட் வேற 9 மணி 9:30 தான் வந்த வேற ஷூட்டிங் முடிச்சுட்டு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இவங்களை பார்த்தேன், சீன் எடுத்தோம், வரையமான்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களும் போயிட்டாங்க. எனக்கு இவங்களுக்கு தெரியல, புதுசா யாரும் நடிக்க வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். ப்ரோமோ பார்க்கும்போது இவங்க எனக்கு தெரியுமே அப்படின்னு யோசிச்சப்போ, சுந்தரி நீயும் சுந்தரி நானும் நான் நல்லிமாக்கு டப் பண்ணும்போது எல்லா எபிசோட்ஸும் பார்த்திருக்கேன். அவ்வளவு அழகா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. நான் அதுக்கப்புறம் நேர்ல பார்த்தப்பதான் சொன்னேன், ஏங்க நீங்க சுந்தரி நீயும் சுந்தரி நானும் சொல்லவே இல்லையேங்க அப்படின்னு. such a wonderful artist. I am enjoying with her. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு பாட்டி பேத்தி அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல பாண்டிங் இருந்தாதான், நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் நல்லா நடிக்க முடியும். ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் டச் இருந்தாதான் நல்லா இருக்கும். I am enjoying it. இப்போ அதுவே கேரக்டர் படி தனியா இருக்கும்போது 10 கூப்பிடுவாங்க, எல்லாரும் இருந்தா பாட்டி கூப்பிடுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட நம்ம பூவே பூச்சோடவா நதியா பப்பிமா மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இது வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதுனாலதான் ஆஃப் ஸ்கிரீன் கூட சூப்பரா வரும். ஆக்சுவலி நம்ம சீன்ஸ் எல்லாமே நான் என்ஜாய் பண்ணுவேன் பாரும்போது எப்பவுமே. அப்படி இருக்கும். Thank you so much. And அப்படியே ஐலியா சப்போர்ட் பண்ணுங்க.
ஐலி கிட்ட கேட்கலாம். ஐலி, நித்யாமா கூட ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல என் பத்து கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓ பாத்தீங்களா, பத்துனே பேர் வச்சிட்டாங்க. Such a sweet girl, hard working. நான் வந்து எப்பவுமே நினைப்பேன் அப்படின்னு ஒரு தரம் கூட முகம் சுளிக்கவே மாட்டாங்க. எவ்வளவு ஷார்ட்ஸ் எடுத்தாலும், எவ்வளவு நேரம் நின்னாலும், எவ்வளவுதான் அவங்களுக்கு நீங்க டார்ச்சர் கொடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சச் a lovely girl. ஐலிக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஐலி சீரியலுக்கு வேணும், ஐலிக்கு வேணும். என்னன்னு இண்டஸ்ட்ரியில ஐலி நடிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எல்லா சப்போர்ட்டும் வேணும் அண்ட் உங்க பிளெஸிங்ஸ் இருக்கணும். அது கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா இருக்கேன் அம்மா கிட்ட. நான் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பண்ணும்போது ஈச் அதர் அண்ட் ஜஸ்ட் லைக் ஓகே ஸ்ட்ரிக்டா இருந்தேன். ஓகே நான் கூட அப்படியே ஸ்ட்ரிக்டா தான் இருந்தேன். பட் when லைக் நமக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா வந்து பேசினாங்க. இட் வாஸ் சோ லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு வந்து பாட்டி கூட தான் நிறைய சீன்ஸ் அந்த ஒரு கியூட் பாண்டிங் பாட்டி கூட தான். இந்த வீட்டுல யார் கூடவும் அந்த பாண்டிங் இருக்காது, ஒன்லி பாட்டி கூட தான். சோ எல்லாரும் இருக்கும்போது பாட்டி இருந்தாலும் ஐலிக்கு மட்டும் பத்து தான். இதுதான் எங்க ஐலி குடும்பம். இதுல ஒரு 2-3 பேர் மிஸ் ஆயிட்டாங்க. அவங்க கால் ஷீட்ல இன்னைக்கு வரல, அந்த மாதிரி இருக்கு. பட் இருக்கிறவங்களோட ஜாலியா இன்னைக்கு நம்ம பேசணும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அன்புடன் நித்யா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோல நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். பாய்.